ஸ்ரீஹீம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு முக்கிய காணொளி மூலம் பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகிற ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை, ஆனி மாதம் 13ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம். ஸ்ரீ வைணவர்களுக்கெல்லாம் இது மிக மிக முக்கியமான நாள், பொன்னான நாள். காரணம், 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் தமிழ் வேதத்தை நமக்கெல்லாம் தொகுத்து வழங்கிய ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய திருநட்சத்திரம். ஆம், ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய அவதார திருநாள்தான் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம். ஆங்கில தேதி 27/6/2026 சனிக்கிழமை. இந்த வருடம் ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய 1203வது திருநட்சத்திர தினமாகும். ஸ்ரீமன் நாதமுனிகள் 823ஆம் ஆண்டு சோபகிருது வருடம் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் தற்போதைய கடலூர் மாவட்டம் வீரநாராயணபுரம் என்னும் காட்டுமன்னார் கோயிலில் அவதரித்தார். ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய அவதார திருநட்சத்திர தினத்தை நாம் எல்லாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அவருடைய தனியன், வாழி திருநாமம் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தங்களிலிருந்து சில குறிப்பிட்ட பாசுரங்களையாவது நாம் இன்றைய தினத்தில் சேவித்தால் ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய அருளாசி நமக்கு கிட்டும். குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்பது போல நாம் பகவானுடைய திருவருளை பெற வேண்டும் என்றால் ஆச்சாரியார்கள் மற்றும் ஆழ்வார்களுடைய திருநட்சத்திர தினங்களை சிறப்பாக கொண்டாடினாலே நாம் முதலாவதாக ஆச்சாரியார் மற்றும் ஆழ்வார்களுடைய ஆசியை பெற்று பகவானுடைய திவ்ய திருவருளை பெற முடியும். ஆதலால் வாருங்கள், ஸ்ரீமன் நாதமுனிகள் வாழ்க்கை வரலாறு பற்றிய முக்கிய தகவல்களையும் மற்றும் அவர் 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தருளிய வைபவத்தை குறித்தும் சில முக்கிய தகவல்களை அறியலாம். ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் காலத்திற்கு பின் பல காரணங்களால் ஆழ்வார்கள் பாசுரங்களை பாராயணம் செய்வதை மக்கள் கைவிட்டு விட்டார்கள். இவ்வுலகில் ஏறத்தாழ 4000 ஆண்டுகள் ஆழ்வார்கள் பாசுரங்கள் வழக்கிலிருந்து விடுபட்டு போயிருந்தன. 4000 ஆண்டுகளுக்கு பிறகு சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள காட்டுமன்னார் கோயில் என்று அழைக்கப்படும் காட்டுமன்னார்குடியில் ஸ்ரீ நாதமுனிகள் என்னும் வைணவர் அவதரித்தார். அவர் வீரநாராயணபுரம் ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு அப்பெருமானுக்காக பல திருக்கோயில் கைங்கரியங்களை மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்து வந்தார். ஸ்ரீமன் நாதமுனிகள் ஓர் நாள் திருக்குடந்தை என்னும் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் திருக்கோயிலுக்கு சென்று மூலவர் ஸ்ரீ ஆறாவமுத பெருமானை சேவித்துக் கொண்டிருந்தார். அப்போது தென் தமிழ்நாட்டிலிருந்து அந்த திருக்கோயிலுக்கு யாத்திரை வந்திருந்த சில வைணவர்கள், ஆறாவமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே என துவங்கி ஸ்ரீ நம்மாழ்வார் திருக்குடந்தை ஸ்ரீ ஆறாவமுதன் மீது அருளி செய்த பாசுரங்கள் 11ஐயும், அதாவது திருவாய்மொழி ஸ்ரீ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினுடைய 11 பாசுரங்களையும் இனிய இசையில் பாடி வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அடியார்கள் பாடிய
உழலை என்பின் பேச்சு முளையூடு அவளை உயிர் உண்டான் என்ற பாசுரத்தில் வரும் குழலின் மழியச் சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் என்னும் இந்த பாசுரத்தினுடைய வரிகள் ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய கவனத்தை ஈர்த்தது. அவர்கள் அந்த பாசுரங்களை சேவித்து, அதாவது பாடி முடித்த உடனேயே ஸ்ரீமன் நாதமுனிகள் அடியார்களிடத்தில் ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் என்றால் இது போன்ற இனிய பாசுரங்கள் 1000 உள்ளனவோ, அவற்றை நீங்கள் அறிவீர்களா என மிகுந்த ஆவலுடன் அந்த ஸ்ரீவைணவ அடியார்களிடம் கேட்டார். அதற்கு அந்த அடியார்கள், சுவாமி, இந்த 11 பாசுரங்களையே நாங்கள் அறிவோம். இவை ஸ்ரீ நம்மாழ்வார் அருளிய பாசுரங்கள். நாங்கள் ஸ்ரீ நம்மாழ்வாரின் சீடரான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாரின் மரபில் வந்தவர்கள். எங்கள் பரம்பரையில் 11 பாசுரங்கள் மட்டுமே செவி வழியாக போதிக்கப்பட்டு வருகின்றன. இதனை எங்களுக்கு கற்பித்தவர் ஸ்ரீ பெரிய நம்பி என்னும் பாராங்குசதாசர். அவர் தற்போது திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரில் வாழ்ந்து வருகிறார். தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி இடம்பெற்றுள்ளது. மேலும் அந்த அடியார்கள் தொடர்ந்து ஸ்ரீமன் நாதமுனிகளிடம் ஸ்ரீ பெரிய நம்பி என்னும் ஸ்ரீ பாராங்குசதாசரை தாங்கள் அணுகினால் தங்கள் சந்தேகம் தீர வாய்ப்புள்ளது என்று கூறினார்கள். இதை அறிந்த ஸ்ரீ நாதமுனிகள் 1000 பாசுரங்களையும் அறிந்து கொள்ளும் மிகுந்த பேரார்வத்துடன் ஆழ்வார் திருநகரி சென்று ஸ்ரீ பாராங்குசதாசரை சந்தித்தார். அவரை பணிவுடன் வணங்கி தம்முடைய விருப்பத்தை அவரிடம் தெரிவித்தார். ஸ்ரீ பாராங்குசதாசர், அன்பரே, ஸ்ரீ நம்மாழ்வாரின் 1000 பாசுரங்களையும் அறியும் உம்முடைய ஆர்வத்தை யாம் பாராட்டுகிறோம். ஆனால் எமக்கே 11 பாசுரங்கள் தான் தெரியும். ஸ்ரீ நம்மாழ்வார் ஒருவரே 1000 பாசுரங்களையும் உமக்கு கூற முடியும். அவர் பரமபதம் சென்று பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன. ஆம், ஸ்ரீ நம்மாழ்வார் மறைந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆதலால் நாம் என்ன செய்வது? எம்முடைய மூதாதையரான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் தம் குருவான ஸ்ரீ நம்மாழ்வாரையே இறைவனாக, பகவானாக பாவித்து கண்ணினுன் சிறுதாம்பு என துவங்கி 11 பாசுரங்களை அருளி செய்துள்ளார். அவற்றை நான் உமக்கு உபதேசிக்கிறேன். அந்த பாசுரங்களை நீர் ஸ்ரீ நம்மாழ்வார் வாழ்ந்த புளியமரத்தடியில் அமர்ந்து இசைத்தால், ஒருவேளை ஸ்ரீ நம்மாழ்வார் பரமபதத்திலிருந்து மீண்டு வந்து உமக்கு 1000 பாசுரங்களையும் உபதேசிக்க வாய்ப்புள்ளது என்று கூறி கண்ணினுன் சிறுதாம்பு துவங்கி 11 பாசுரங்களையும் ஸ்ரீ நாதமுனிகளுக்கு ஸ்ரீ பாராங்குசதாசர் உபதேசித்தார். ஸ்ரீமன் நாதமுனிகள் புளியமரத்தடியில் அமர்ந்து ஸ்ரீ நம்மாழ்வாரை மனதில் நிறுத்தி கண்ணினுன் சிறுதாம்பு என துவங்கும் அந்த 11 பாசுரங்களையும் இடைவிடாது மீண்டும் மீண்டும் சேவித்து கொண்டே இருந்தார். 10,000வது முறை அவர் சேவித்து முடித்ததும் ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகள் முன் தோன்றினார். ஸ்ரீ நம்மாழ்வார் குருவாக புளியமரத்தடியில் அமர்ந்து ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு திருவாய்மொழியினுடைய 1102 பாசுரங்களையும் உபதேசித்தருளினார். ஸ்ரீமன் நாதமுனிகள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஸ்ரீ நம்மாழ்வாரை விழுந்து வணங்கி விடைபெற தயாரானார். ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகளை நோக்கி, 1000 போதுமா? மற்ற ஆழ்வார்கள் அருளி செய்த
மேலும் 3000 பாசுரங்கள் உமக்கு வேண்டாமோ என்றார். இன்ப அதிர்ச்சி அடைந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் அவற்றையும் அந்த மீதமுள்ள 3000 பாசுரங்களையும் தனக்கு உபதேசித்து அருளுமாறு ஸ்ரீ நம்மாழ்வாரிடம் வேண்டினார். ஸ்ரீ நம்மாழ்வாரும் மேலும் 3000 பாசுரங்களையும் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு உபதேசித்தருளினார். 4000 பாசுரங்களையும் ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீ நாதமுனிகளுக்கு உபதேசித்து அருளிய பிறகு ஸ்ரீமன் நாதமுனிகள் பேரானந்தம் அடைந்தார். ஸ்ரீ நம்மாழ்வார், ஏதாவது சந்தேகம் உமக்கு இந்த பாசுரங்களில் இருப்பின் நாளை வாரும் என்று கூறினார். மறுநாள் ஸ்ரீமன் நாதமுனிகள் மீண்டும் அதே புளிய மரத்தடிக்கு சென்றார். அங்கே தமக்கு முன்னதாகவே ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து வீற்றிருப்பதை கண்டு மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார். ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரீ நம்மாழ்வாரிடம், சுவாமி, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டுகொண்மின் என்று கூறியுள்ளீர்களே, எப்படி யமனுக்கு வேலை இல்லாமல் போகும் என்று கேட்டார் ஸ்ரீமன் நாதமுனிகள். இந்த கேள்விக்கு உடனே ஸ்ரீ நம்மாழ்வார் தம் பையிலிருந்து ஓர் விக்கிரகத்தை எடுத்து ஸ்ரீமன் நாதமுனிகளிடம் கொடுத்து, இவர் பெயர் ராமானுஜர், இவர் பிற்காலத்தில் இவ்வுலகில் அவதரித்து வைணவ சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவார். அப்போது மக்கள் அனைவரும் இவரை பின்பற்றி அறவழி நடப்பார்கள். எனவே யமனுக்கு வேலை இல்லாமல் போகும் என ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகளிடம் கூறினார். மேலும் இவ்விக்கிரகத்தில் உள்ள உத்தமரை தேடி கண்டுபிடித்து வைணவ ஆச்சாரியாராக்க வேண்டியது உமது கடமையாகும் என்று கட்டளையிட்டு அங்கிருந்து மறைந்து போனார் ஸ்ரீ நம்மாழ்வார். ஆம், மீண்டும் ஸ்ரீ நம்மாழ்வார் பரமபதம் சென்றார். ஸ்ரீமன் நாதமுனிகள் 4000 பாசுரங்களை பெற்ற மகிழ்ச்சியோடும் பவிச்சாச்சாரிய விக்கிரகத்தை பெற்று வைணவத்தை சிறப்பிக்கும் கடமை உணர்வோடும் காட்டுமன்னார் கோயில் வந்து சேர்ந்தார். இந்த விக்கிரகம், அதாவது ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு கொடுத்த ஸ்ரீ ராமானுஜரின் விக்கிரகம் தற்பொழுது ஆழ்வார் திருநகரில் உள்ளது. காட்டுமன்னார் கோயில் வந்து சேர்ந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் 4000 பாசுரங்களையும், அதாவது ஸ்ரீ நம்மாழ்வார் தமக்கு அருளிய 4000 பாசுரங்களையும் ஓலைச்சுவடியில் பதிவேற்றினார். அவற்றுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் என பெயர் சூட்டினார். அவற்றை முறையே 1000, 2000, 3000 மற்றும் 4000 என 4 தொகுதிகளாக பிரித்தருளினார். எனவே ஸ்ரீமன் நாதமுனிகள்தான் ஸ்ரீ நம்மாழ்வார் மூலம் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை நமக்கு பெற்று வழங்கியுள்ளார். ஆதலால் ஸ்ரீமன் நாதமுனிகளே 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய தொகுப்பாசிரியர். ஆதலால் அவரது திருநட்சத்திர தினமான ஆனி மாதம் அனுஷ நட்சத்திர தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஆதலால் வாருங்கள், வருகிற ஜூன் மாதம் 27ஆம் தேதி 27/6/2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆனி மாதம் 13ஆம் நாள் அன்றைய தினம் மிகவும் சிறப்பாக நாம் ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய அவதார திருநாளை, அவரது திருநட்சத்திர தின நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடி ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் என்று கூறி அனைத்து ஆச்சாரியார்களையும் ஆழ்வார்களையும் சேவித்து அவர்களுடைய திருவருளை பெறலாம். இதுவே பகவானுடைய திவ்ய திருவருளை நாம் பெறுவதற்கான வழிவகை. இத்துடன்
ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருநட்சத்திர வைபவங்களை தாங்கிய காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு முக்கிய காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.